குழந்தை பருவத்திலிருந்தே காங்கிரஸுடைய அடிப்படையாக காங்கிரசின் குழந்தையாக வளர்க்கப்பட்டவள். கொள்கை ரீதியாக காங்கிரசின் பிடிப்பு உள்ளவள். கொள்கை இல்லாதவங்க வருவாங்க போவாங்க. நான் காலகாலமாக 30 வருஷமாக இதே கட்சியில் இருக்கேன். இந்த கட்சியிலிருந்து கட்சிகள் வெளியில் போய் தொடங்கின தலைவர்கள் கூடயே போகாத ஆள் நான். எப்பயுமே காங்கிரஸுங்கிற கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவள், சுதந்திர போராட்ட குடும்பத்தை சார்ந்தவள். மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் குறிப்பாக பெண்களுக்குண்டான தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்று அதிகமான பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. எனவே குறிப்பாக என்னை போன்றவர்கள் பல ஆண்டு காலம் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலில் இருப்பதால் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனுள்ளவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி எங்களை போன்றவர்களை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதான் என்ன? இந்த காரணங்களே போதும். சரிதானே நான் சொல்றது? சரிதானே? நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறீங்க இல்லையா? அந்த விதத்துல இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பது இருவேறு கருத்து இல்லை.